நம்ம டெய்லி ஒரு விதமான இன்குபேட்டர் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம இந்த இன்குபேட்டர் கொண்டு வந்திருக்கோம். இந்த இன்குபேட்டரை குறித்ததான முழுமையான விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற நண்பர்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒருவேளை உங்கள் நண்பர்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த மிஷினோட ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 120 முட்டையை நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் மேனுவலாக. ஒருவேளை இதை நீங்கள் ஃபியூச்சரில் ஆட்டோமேட்டிக்காக வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா 70 முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் பாக்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இதை. ஸோ டுவல் பர்பஸ் தான் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் மேனுவலாக நீங்கள் வாங்கிக்கிறீங்க, ஃப்யூச்சரில் எனக்கு முட்டை திருப்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வீட்டிலலாம் வேலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மிஷினோட உள்ளளவு எனக்கு சொல்லிட்டீங்கன்னா போதும். 70 முட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்ற பொருட்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். நீங்கள் அதை அப்படியே எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கான வாரண்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கான வாரண்டி, 3 மாதத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. இந்த கண்ட்ரோலருக்கு மட்டும் இல்லாமல் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபேனு, அடாப்டரு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்குள்ளே உங்களால் ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த பாக்ஸுக்கு வெளியில் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். உள்ளே என்ன நடக்குதுன்ற விஷயத்த நீங்கள் வெளியிலேருந்தே பார்த்துக்க முடியும். லைட் கட் ஆஃப் ஆகிற டைமிங் இங்கே உங்களுக்கு சென்ஸ் பண்ணி இந்த இதில் நம்பரில் உங்களுக்கு காட்டும். இங்கே லைட்டு கட் ஆஃப் ஆகிற அந்த நிகழ்வை வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த கிளாஸ் பக்கத்தில் இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல். இது எதுக்குன்னா ஏர் வென்டிலேஷனுக்காக. இந்த பிளேவுட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ளஸ்ன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல். இது மேலே ஒரு ஆள் ஏறி நின்னாலும் ஒன்றுமே ஆகாது. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு பிளேவுட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி தான். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நாங்கள் பண்ணி இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த பாக்ஸ் லெஃப்ட் சைடில் ஒரு ஊக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஊக்கை மாட்டிக்கோங்க. அப்படியே பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தெர்மாகோல் ஷீட் நம்ம ஒட்டி கொடுத்துருப்போம். இதோட யூசேஜ் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால் உங்களுக்கு கரண்ட் பில் நீங்கள் சேவ் பண்ணலாம். பவர் கட் ஆஃப் ஆகிற டைமிங் ஷார்ட்டாக நடக்கும் உங்களுக்கு. அதோடு கூட உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் இந்த தெர்மாகோல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் இந்த இடத்துல. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 220 வோல்ட் ஃபேனை கொடுத்துருக்கும். இது வந்து உங்களுக்கு எப்பப்போ லைட்டு கட் ஆஃப் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஃபேனை உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ ஓவர் ஹீட்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கவே இருக்காது. இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் முட்டையை அடுக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுல்ல நியூஸ் பேப்பர் போட்டு இந்த முட்டை இதில் நீங்கள் அடுக்கிக்கோங்க. இந்த பாக்ஸ்குள்ளே இந்த ஜக்குக்குள்ளே நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஈரப்பதத்தை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல விதமான ஒரு ஹேச்சிங்கை உங்களால் எடுக்க முடியும். எப்பப்பெல்லாம் தண்ணி குறையுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு நல்ல விதமான ஹேச்சிங் உங்களால் எடுக்க முடியும். இந்த மிஷின் வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மிஷினை குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இது மட்டும் இல்லை, முட்டை வைக்கிற முதல் நாள்லேருந்து கோழி குஞ்சுகளை எடுக்கிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம எப்படி இதை மெயின்டைன் பண்ணுற விஷயத்தை நான் ஒரு வீடியோவாக ஷார்ட் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். அதையும் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்குபேட்டர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்போம். அதையும் பாருங்கள். தேங்க்யூ.